சுந்தர் ப்ரோ வந்துட்டு டிரைவிங் பண்ண போறாரு. ஸோ அப்படியே போட்டாருன்னா அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் ஸோ வணக்கம், நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து பழைய வீடியோ, ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால் அப்படி இருக்குது, கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பழைய வீடியோ. ஆக்சுவலாக போன இதுக்கு முன்னாடியே நான் கார் ஓட்டின விலாக் ஒன்று இருக்குது. பட் வந்து அதில் வந்து நான் அந்தளவுக்கு தெளிவாக ஓட்டியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, பட்டு அந்தளவுக்கு எனக்கு ஓட்ட தெரியாது. ஏன்னா லைசன்ஸ் கொடுத்தது வந்து காருக்கு கொடுத்தது வந்து அது ஒரு பெரிய ரகலையே ஆகிப்போச்சு. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து அந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா அது அந்தளவுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்க மாட்டேன். குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் எடுத்திருக்காரு. யார் போனோன்னு பார்த்தீங்கன்னா நானும் NS கேப்டன் 2 பேருமே போயிருந்தோம். அன்னைக்கு ஓட்டின அதே கார் தான், பட் பிளேஸ் வந்து வேறு. ஒரு ப்ரைவேட் பிளேஸில் தான் ஓட்டினோம். எந்த யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் தான் ஓட்டினோம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பைக்கில் வாங்க, அதனால் நம்ம கார் ஓட்டி இந்த மாதிரி விலாக் போட்டதில்லை. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபன்னாகவே இருக்கும். ஏன் ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறேன்னா கூட NS கேப்டன் இருக்காரு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, நான் வளவளன்னு பேச விரும்பலை. நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம TN56 த்ராட்லர் ஆஃப் CEO சுந்தர் ப்ரோ வந்துட்டு டிரைவிங் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே போட்டாருன்னா அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் MIT போகட்டும். அவரு வார் நேராக வராரு. எடு ப்ரோ உனக்கு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் விடு. ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. என்ன சாக் பாடிட்டு இருக்கிறேன்? சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டான்னு தலைவர் இப்ப களத்துல இறங்கிட்டாரு. ஓட்டு ப்ரோ ஓட்டு டிரைவர்னா அந்த பள்ளத்துல விட்டு தூக்க. அந்த பள்ளத்துல வண்டி கவுந்து நாங்க ஆட்டுவோம்ல. என்ன பார்த்து போங்க. எங்காலு வெறியான டிரைவரு. வீலிங் அடிப்பான். ஆம்னிலே எங்காலு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டாப் அடிப்பாரு. நல்லா பாத்துக்கங்க. அவ்வளவுதான் ப்ரோ. கிளவுஸ் போடல. கிளவுஸ் ஆம்னி ஓட்டுறதுக்கு எதுக்கு ப்ரோ கிளவுஸ்? என்ன ப்ரோ ப்ரோ, ஹெல்மெட்டு க்ளவுஸ்லாம் போடல. மக்களே பார்த்துக்குங்க. TN56 த்ராட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லாத ப்ரோ. சீட் பெல்ட்லாம் போடல. கம்மன் இருக்கு, அதெல்லாம் கட்டுக்காது. ஏப்பா சொட்ட காட்டில் ஓட்டுறதுக்கு எதுக்குப்பா சீட் பெல்ட் போடணும்? TTF டேய் நீ வந்துருங்க. Z900 எடுத்துட்டு வந்தேன்டா. Z900 ப்ரோ. காலேஜுக்கு எடுத்துட்டு போனோம் ப்ரோ. ஃப்ரெண்டு தான். ரிவ்யூ கிடைக்குமா? ரிவ்யூக்கா? எங்களுக்கு ஓட்ட கூட வேணாம், ஸ்டாண்டிங் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா போதும். அந்த வண்டியை வச்சு ரிவ்யூ பண்ணா போதும். பெங்களூரா? பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் டுக்காட்டி வேணா அரேஞ்ச் பண்ண முடியும். டுக்காட்டி வேணா ரிவ்யூக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன பைக் கேட்டு சொல்லுங்க, ரிவ்யூ பண்ணிக்கலாம். என்ன பைக்? டுக்காட்டிங்கிறாரு. இருக்கு 1200 1000 போடு. அவ்வளோதான், சேனல் ரீச். சுந்தர் ப்ரோ பிடிக்க முடியாது. ஒருத்தர் 2 புள்ளையே தள்ளிட்டு போகிறோம். டே இல்லைடா, வண்டி கார் நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கிறோம். ரைட்டு ஸ்லோ பண்ணி ரைட்டு. என்னது ஷர்ட்டா? டே ஷர்ட்டு செவ்வாய்க்கிழமை தேவைப்படுறோம். பிபிடிக்கு போகிறேன். கல்லு சரி ஓகேடா. நான் பதறாத மாஸ்டர் ஆம்லெட். ஓகேடா அண்ணே. ஓகே இல்லை சுந்தரண்ணே, அந்த முன்னாடி என்னண்ணே ப்ளூ கலர்ல என்னமோ இருக்குது? சரி நான் கொண்டு வந்து அங்கே போகலாமாண்ணே? கொண்டு வந்து தந்துடுறேன். அதான் அந்த ஸ்டேரிங் பிடிக்கிற ஸ்டைல் தான். அவ்வளவுதான். கார்த்திகிட்ட நான் பேசிக்கிறேன். இரு. பொறுமை. நான் கேட்டு நான் சொல்றேன். ஓகேவா? அவனுக்கு தானே. நான் வேற யார் தானே நினைச்சேன். கார்த்திக் தானே. நானும் ரூம்மேட்டா தான் இருந்தேன்.
நீங்க ஃபோன் பேசிட்டு உங்க ஸ்டூடெண்ட்டை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் தாறுமாற ஓட்டிட்டு இருக்காரு. சரிடா தாறு மாறு தக்காளி சோறுட்டு ஓட்டுறாரு. அவ்வளவுதான் ஸ்கூட்டி எக்கில் பேரில் பறக்க போறாரு. போயிடுவாரு. அடிச்சு கிடிச்சு கூடாதுப்பா. சும்மா சொல்றேன். நானும் சும்மா தானே சொன்னேன். அதுக்கு அடிச்சிருவியா? அடிச்சுட்டு ஏன் ப்ரோ உங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது, அது பேர் என்ன நின்றுட்டு இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாக்குறாரு. கீரா. ஓ அது பேர் கீரா. அதை போடவே மாட்டேங்கிறீங்க. இதுலலாம் இப்படித்தான் தம்பி போகணும். இப்படிதான் போகணுமா? மஞ்சள் கலர்ல ஏதோ வருது. அதாவது பாத்தீங்கன்னா இப்படித்தான் சாமி ப்ரோ உங்க சேனல் மக்கள் எப்படி மக்கள் தான் நீங்களும் கூப்பிடுவீங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களே, நான் உங்களை NS கேப்டன். உங்க வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை, அதனால அவர் பேசுவாரு. அவர் வீடியோல நான் பேசியிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து மேடையில பேசி பழக்கம் இல்லை. அதெல்லாம் கட்டுக்காதீங்க. ஆனா அதுக்கு ஸ்பெல்லிங் தான் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இப்போ ஒரு நல்ல லெவல் டிரைவிங்கில் இருக்கிறாரு. அவர் நம்பி நம்ம ஒரு 16 வீலு ஒரு 20 வீலு கொடுக்கலாம். சொன்னோடனே வண்டி செய்யுது பார்த்தியா, இப்படி தான் பண்ணக்கூடாதுங்கிறது. ப்ரோ நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் இந்த வண்டியை. ஆமாம் ப்ரோ, உங்கள் டிரைவிங்கை பற்றி தான் நான் புகழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல டிரைவிங். கார்லலாம் காட்ட மாட்டோம், ஒன்லி பைக்கு. பைக்கில் காட்டினாருன்னா 80-85 தான். 90 அதே கம்மியாக சொல்கிறீங்க. மினிமம் 90. நாளைக்கு நியூஸில் ஹெட்லைன்ஸில் வந்துருச்சு. டிடிஎஃப் இது டிடிஎஃப் மாதிரி அடுத்து ஒரு மோட்டோ விலாகர்னு நாளைக்கு நியூஸில் ஒரு TN56 ஸ்லாட்டர் தன்னுடைய பைக்கில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக அவரே ஒப்புக்கொண்டார். நாளைக்கு லைவ்ல வரும். 90க்கெல்லாம் பிடிப்பீங்களா? சில பேர் அதுக்கு வருவாங்க. 150cc-லே 90 போற நீங்க சர்ச்சையில் சிக்கிக்கொள்வார் சுந்தர். யாரும் கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அதாவது இந்த விளாகே வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேர்ன் பண்ணுறாரு, நம்ம அதை வீடியோ பண்ணுறோம், அவ்வளோதான். ப்ரெக்னென்ட் லேடிஸ், சின்ன பசங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இதை வந்து எப்படி சொல்லணும்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்டு நியூஸ் ரைட்டர்ஸ் அண்டு ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் இந்த விளாகை பார்க்காதீங்க. ப்ரோ இது இன்ட்ரோ போட்டுக்க ப்ரோ. ப்ரோ வந்து சூப்பராக ஓட்டுறாரு மக்களே, குறையே சொல்ல முடியாது. மாஸ்டர் என்ன சொல்லுவார் சொல்லுங்க, குறை இருக்கா இல்லையா? அது மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஓட்டுறாரு. அதனால கம்முன்னு வந்துட்டு இருக்கேன். இல்லை ஊயின்னு கத்திர பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா இங்கேருந்து வண்டி எடுக்கும்போது. இப்போ ரிவர்ஸ் போட போகிறாரு ப்ரோ வண்டி. ஓகே அவன் போயிடுவான் பாருங்க. போருமா அப்படியே அதே தான் ப்ரோ அவ்வளோதான் கற்றுக்கிட்டான். தண்ணிக்கு கொண்டு வந்துருக்கலாம், அவசரப்பட்டு ஏறி கட்டிட்டு வந்துட்டோம். நீ தான் அவசரம் பண்ணு. என்ன பண்ணுறது, ஒரு ஆர்வம் தான். நீங்கள் தான் சொல்லியிருக்கோண்ணே. நாங்களா ப்ரோ எனக்குலாம் பிரச்சனை இல்லை. இப்படியே நிறுத்தினா நான் போய் சைடில் இருக்கிறேன் தண்ணி அள்ளி மோந்து குடிச்சிட்டு வந்து கம்முன்னு உட்காந்துக்குவேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அங்கே ஒரு ஆம்னி பேர் அவன் என்ன ஸ்பீடில் வரான். அவன் போய் எப்பா நீ வரங்க ரிவர்ஸ் எடுக்கணும் ப்ரோ. ரேஸ் போடலாமா? அவனை கூப்பிடு ப்ரோ, ரேஸுக்கு கூப்பிடு ப்ரோ. பீம் போடு, 2 பீம் போடு, ஓரமா போக சொல்லி டிம் பண்ணி காட்டு ப்ரோ. அவர் அவ்வளோ ஸ்பீடாக வர கை அங்கே சொன்னோடனே கை போகுது. டிம் பண்ணா அவன் நடந்தா சரி உள்ள போகிறவன் எடுத்து பேண்ட்டுக்குள்ள. அவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிரைவர். சீட் பெல்ட் போட்டிருக்காரு ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ. சீட் பெல்ட் போட்டிருக்காரு, குடும்பத்தோட போயிருக்காரு. மொட்டை அடிச்சுட்டு மாதேசமலை போயிட்டு இப்போ பண்ணவாடி போயிட்டு இருக்காரு. பரவாயில்ல. அது வந்து வேட்ரு டேம் போவாரு. ரிவர்ஸ் போடு ப்ரோ, ரிவர்ஸ் போடு. பேசிக் தான் நான் வெயிட் பண்ணேன். போடுங்க IPL BGM ப்ரோ. இதுக்கு வேற காப்பி ரைட் சொல்லுவோம் ப்ரோ. ஐயோ சரி இந்த மியூட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் மியூட் பண்ணிக்கோ. இப்போ பின்னாடி போகாமல் எடுக்கணுமா? ஆமாம், கியர் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டாஸ்க் 1 நான் சொன்ன மாதிரி பேக்ல வண்டி போகாம மூவ் பண்ணணும். முன்னாடி அவ்வளவுதான் தல. அட்ரா சுந்தரம் உனக்கு சம்பவம் இருக்குது. ட்ரீட் உண்டு ப்ரோ. நாளைக்கு ஆடியோ ஆபீஸ் போறோம், லைசென்ஸ் போறோம். இப்போ இங்க பாரு, ஸ்ட்ரைட்டா வண்டி வந்து சேலம் கேக்ஸ் விடுறோம். ஏதோ சாப்பாடு வச்சு தான் போறேன். என்னது ஏதோ சாப்பாடு ட்ரீட் கையில 100 ரூபா இருக்குது, வண்டியில 2 பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்குது. 2 பாயிண்ட் தான் இருக்குதா? ஊருக்கு போற வரைக்கும் தாங்கிச்சுட்டா ட்ரீட் வைக்கிறேன் ப்ரோ. நாளைக்கே ஆடியோ ஆஃபீஸ் போகிறோம், லைசன்ஸை போடுறோம், 4 நாளைக்கு வண்டி எடுக்கிறோம்.
யாரு? நாம இல்ல, நீங்க என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. ப்ரோ இருக்கா? கார் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஏய் உன்னை நம்பி யாரா கார் கொடுத்தது? சரி ரைட்டு. சர்ச்சையில் சிக்கினார் சுந்தர் ப்ரோ. எங்கடா வர்ற? எப்படி இப்படி போறான்? சரிப்பா 8 போட சொன்னேன். மெதுவா. ஊருக்கா தம்பி, ஊருக்கா. அந்த ஊருக்கா மனசுலயே இருக்கணும் ப்ரோ. சாரி, கால்ல இருக்கணும். அடிச்சீங்கன்னா போச்சு போ. ஆம்புலன்ஸ்காரன் தான் சோறாட்ட அடிப்பான். அவன் அடிச்சான் பாருங்க அன்னைக்கு பிரேக்க. நான் பாத்துட்டு மனசே விட்டேன். அப்படி தூக்கி போடுது ப்ரோ. அப்படி பாதி தூக்கிடுச்சு. நல்லா கத்திட்ட ஒரு பக்கம். என் ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் ப்ரோ. ஸ்கூட்டி என்ன நீங்க நல்லது அந்த பக்கம் போறது. அது பேட்டரி வண்டியாட்டு இருக்குது. இல்ல யமகா ரே. பிரபுமா தெரியுமில்லடா, எங்க பிரபு. அவர் ஆம்புலன்ஸ் தான் ஓட்டினாரு. அடிச்சு நோத்துவாரு எந்த வண்டியா இருந்தாலும். கல்லேர்ல இல்ல. கரெக்டாக தான் தெரியும். சரி இப்போ என்ன பண்ணலாம்? இப்படியே சுத்திட்டு இருக்கலாமா ஈவினிங் வரையும்? ப்ரோ நீ அப்படியே ரைட் ஓடிச்சு ஓரம் போட்டு நிறுத்து. நான் கீழே இறங்கி நீ ஓடிட்டு வரது ஒரு வீடியோ எடுக்கிறேன். போடா, நானும் இறங்குறேன். நீ மட்டும் போடா. போய் அதெல்லாம் நான் போட்டா தானே. டாடா சொல்லு ப்ரோ. டாடா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வேணா இடையில சூப்பர் வியூ மாத்திக்கலாம். இவனோட காரா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவான். நான் வந்த கேட்கவே மாட்டேன். சாவி எடுத்துட்டு போயிடுவேன். பெட்ரோல் நான் போட்டுக்கிறேன், நீ காரை மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ப்ரோ லைட்டாக ஒரு இடத்துல ஃபிங்கர் வந்துச்சு, அதை மட்டும் எடிட்டிங்கில் தூக்கிடு. கையை இப்போ மாற்றி பிடிச்சிக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ரைட்டாக போகும்போது இப்படி ஒரு வியூ கொண்டு வந்து ஓட்டம்னா நீ இதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது. கரெக்டாக வண்டி தான் ஓட்டணும் சொல்லிட்டேன். பின்னாடியா? நீ வண்டி மட்டும் முன்னாடி பாரு. வண்டி மட்டும் ஓட்டுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டியா? அவர் பார்த்து பாரு வீடியோலாம். நான் அதை பார்க்கவே இல்லை. அது எப்படி இருந்தாலும் நான் போட்டுவேன். ப்ரோ நான் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கேமராமேன். இப்படி எடுக்கிறது இது சூப்பர் வியூவில் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறேன். இது நல்லா இருக்கு. ஆஃப் ஆயிடுது ப்ரோ. இல்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகும். ஸ்க்ரீன் மட்டும், ஏன்னா பேட்டரி சார்ஜ் தாங்கணும்ல, அதுக்காக அது மட்டும் ஆஃப் ஆகும். இவங்க டச் பண்ண மறுபடியும் ஒரு டேப் பண்ணால் வந்து ப்ரோ அது வேண்டாம். பின்னாடி இருந்து எடுங்க. எடுத்து விடுவோம் பல ஆங்கிளில். மோட்டோ வீடியோலாம் இருக்காது. நான் அது போட மாட்டேன். எனக்கு நல்லா இருந்தால் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் இன்ஸ்டாவில்.